வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ நேற்று உங்களோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தப்பாக போச்சு, மேட்ச் ப்ரெடிக்ஷன் சரியாக போயிடுச்சு. நேற்று மேட்ச் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆர்சிபி தோற்று போய் டெல்லி ஜெயிச்சுது. பட் ட்ரீம் 11 வந்து நேற்று கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அதற்கு காரணம் கேஎல் ராகுலை நேற்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவர் நேற்று வந்து கேப்டனாக வந்துட்டார். நம்பர் 1. நம்பர் 2 நேற்று வந்து வைஸ் கேப்டனையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எப்பயுமே கேப்டன் வைஸ் கேப்டன் மிஸ் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிட்டுன்னு தான் அர்த்தம். அது என்ன இடத்துல இப்போ கேஎல் ராகுலோட எல்லா டேட்டாவும் இருக்குது. நேற்று வந்து அவருக்கு அவரோட ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு நேற்று வந்து நேற்று மேட்ச்சில் வந்து சூரியன் சந்திரன் அமைப்பு தான் நேற்று மேட்ச் நடந்தது. அது காம்பினேஷன் ஆப்போசிட் காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் அவருக்கு ஒத்து வந்திருக்காது. பட் நேற்று மேட்ச் அடிக்கிறாரு, என்ன பண்ணுறது. ஸோ நேற்று அவரை ஒருத்தராச்சும் கரெக்டாக எடுத்துருந்தா நேற்று அடிச்சிருக்கலாம். பட் நேற்று ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நேற்று ஸ்டார் பிளேயர் நான் போட்ட எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அவர் பில் சால்ட் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ரஜத் பட்டிதார் ஆகட்டும், எல்லாமே உள்ளே வந்தாங்க. ஸோ இது வந்து வாட் டு சே, நேற்று ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து நேற்று எங்கே நம்ம தப்பு பண்ணணுன்றதை உட்காந்து ரிசர்ச் பண்ணோம். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனு, அதனால் என்னால் பண்ண முடியாது. ஸோ சீக்கிரம் கண்டுபிடிப்போம். நேற்று நான் பில் சால்ட்டு, பட்டிதார், விராட் கோலி, அதே மாதிரி குல்தீப் யாதவ் 4 பேர் ஸ்டார் பிளேயர் போட்டால் 4 பேர் உள்ள வந்தாங்க. ஸோ நான் வந்து டீம் டேவிட் எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாஸ்ட் அவர் மும்பை இந்தியன்ஸில் விளையாடும் போது செவ்வாய் சனி ராகுல அந்த மேட்ச்சில் அவர் பேட்டிங்கே கிடைக்கல. டிஎன்பி டு நாட் பேட். அது இவர் வரத்துக்கு முன்னாடி மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா 75 ரன் பக்கம் அடிச்சிருந்தாரு. அதனால் நேற்று அவர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா, இப்போ அடிச்சிருக்காரு. நேற்று நான் நோட் பண்ணிட்டேன். திரும்ப அதே மாதிரி செவ்வாய் சனி சேர்க்க வந்தால், அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி அமைப்பு வந்தால் நம்ம உறுதியாக இதை அடிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கான ஒரு மேட்ச்சில் ஒருத்தர் விளையாட மாட்டாரான்னு தெரிஞ்சிக்க ஒரு மேட்சை பலி கொடுத்தா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நேற்று அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரைட், ஓகே. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து சென்னையில் நடக்குது, சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 2வது ருத்ராஜ் கெய்க்வாட் போயிட்டார், தோனி வந்து கேப்டனாக வருவார்ன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னால் அவருக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நிலையில் கேப்டனாக ஏற்றிருக்கிறதுனால இப்போ இவர் எல்லா மேட்சும் தோப்பார்னு நான் சொல்ல வரல. ஸோ விக்டரின் சதவீதம் வழக்கம் போல் கம்மியாக தான் இருக்கும் இந்த சீரீஸ்லன்னு சொல்ல வரேன். ஸோ சிஎஸ்கே சார்பாக எம்எஸ் தோனி, தேவன் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாடு, சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர், ரவிச்சந்திரன் அஸ்வின், மதீஷா பத்திரனா, நூர் அகமது, கலீல் அகமது, இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேகேஆர் சார்பாக குவிண்டன் டிகாக்கு, ரிங்கு சிங்கு, அங்கிரீஷ் ரகுவன்சி, அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ராமன்தீப் சிங்கு, ஆண்ட்ரு ரசல், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹெச் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. எப்பயுமே அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஜோதிடத்தில் எழுதப்பட்ட மறுக்க முடியாத விதி. எப்பயுமே அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்தா அன்னைக்கு நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் வந்து சந்திராஷ்டமோ, அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்தா மட்டும் அன்னைக்கு மேட்ச்சில் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமோ அவங்களாம் நல்லா விளையாடுவாங்க. சந்திரனுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பெரிதாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ அதன் அடிப்படையிலையும் நம்ம இது ஒரு கருத்தில் எடுத்துக்கணும். ஸோ இன்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் குவிண்டன் டிகாக்கு, பேட்டிங்கில் அங்கிரஸ்கி, ரகுவன்சி, தேவன் கான்வே, ஸோ ஆல்ரவுண்டரில் ஆண்ட்ரு ரசல், சுனில் நரேன், சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா, பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, மதீஷ் பத்திரனா, நூர் அகமது. சப்போஸ் இதில் எதுவும் பிளேயரில் மாற்றங்கள் ஏற்பட்டால் தேவன் கான்வே உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். நூர் அகமதுக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஒரு உத்தேசமானது.
இன்னைக்கு நான் வெளில போகிறதுனால அந்த கிரிக்பஸில் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே வேறு ஒரு ஆப் ESPNல ஒன்று போட்டிருக்கானுங்க, அதை வச்சு நான் போட்டேன். ஸோ நான் கொஞ்சம் வெளில போகிறதுனால 9க்கே மேட்ச் வீடியோ போடுறேன். ஸோ வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்கில் டாஸ் போட்டதுக்கப்புறம் உறுதியான கணிப்பு வரும், அதுதான் இறுதியானது. ஸோ மேட்ச் ப்ரெடிக்ஷன் வேணுன்றவங்க இந்த திரையில் தோன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அதுவும் 7 மணி மேட்ச்சுக்கு 7:15 ஒருத்தவனா தண்ணிக்குள்ளே வந்து வெளில வர மாதிரி. சார் ப்ரெடிக்ஷன் சார் மேட்ச் சார் ப்ரெடிக்ஷன் ப்ளீஸ். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வாங்குறீங்க, நீங்கள் எந்த ஆப்பில் விளையாடுறீங்க, உங்களுக்கு 20 பைசாவில் லாஸ் கட் பண்ண தெரியுமா, உங்கள் ஆதார் கார்டு, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் வரணும். திடீர்னு 7 மணிக்கு மேலே வரவங்களாம் ஃப்ராடுன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ராடு. நான் அப்படி தான் பார்ப்பேன். 7:15 மொதல் மெசேஜ் இருக்காது, 2வது எதுவுமே இருக்காது. 7:10 புது நம்பர்லேருந்து மெசேஜ் வருதுன்னா நான் ஒரு ஃப்ராடு, ஏற்கனவே நம்மகிட்ட பெண்டிங் வச்சுருக்கேன், அதனால தான் இந்த புது நம்பரில் வரலான்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதனால் ப்ரெடிக்ஷன் யாரும் வேணுன்றவங்களாம் மதியானம் 4 மணிக்குள்ளே பேசி நீங்கள் எங்கிட்ட அறிமுகமாகிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள் மேட்சுக்கு ரெடி ப்ரெடிக்ஷன் தரேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.